அல்லாஹுவை திக்ர் செய்கிற மஜ்லிஸுகள் அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடங்கள். அந்த மஜ்லிஸுகளில் மலக்குகள் வந்திருப்பார்கள். அந்த மஜ்லிஸை சூழ அல்லாஹு தஆலா அந்த மலக்குகளிடம் இவ்வாறான மஜ்லிஸுகளில் உட்காரக்கூடியவர்களை பற்றி விசாரிப்பார். எதற்காக உட்கார்கிறார்கள், என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்று கேட்பார். மலக்குகள் அதற்கு பதில் சொன்னதும் அல்லாஹ் சொல்லுவான், இந்த சஃபையில் அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் உங்கள் அனைவரையும் சாட்சியாக வைத்து நான் மன்னிப்பு வழங்குகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அந்த நேரத்தில் மலக்குகள் சொல்வார்கள், யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார், அவர் மார்க்கம் படிக்க வந்தவர் அல்ல, உன்னை திக்ர் செய்வதற்காக வந்தவரும் அல்ல, சும்மா வந்து உட்கார்ந்திருக்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், அவருக்கும் நான் மன்னிப்பு வழங்குகிறேன். அல்லாஹ் அக்பர். அந்த மஜ்லிஸ் அவ்வளோ ஒரு பரக்கத்தான ஹைரான அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ், இந்த 8 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும், அதுபோல் அதற்காக நீங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு வருகிற நேரம், வீட்டுக்கு திரும்பி செல்கிற நேரமெல்லாம் மிகவும் பரக்கத்து நிறைந்த நேரம். அல்லாஹு தஆலா நம்மிடமிருந்து இந்த முயற்சிகளை கபூல் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருக்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் குழந்தை என்ற ஒரு செல்வத்தை விரும்பாத எந்த ஒரு மனிதருமே இருக்க மாட்டார்கள். திருமணம் முடித்துவிட்டால் தனக்கு குழந்தை கிடைக்க வேண்டும் என்று எல்லோருமே ஆசைப்படுவோம். இந்த ஆசையின் நிலையை புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஒருவருக்கு குழந்தை கிடைக்க தாமதமாகிற போது அவர் எடுக்கிற அந்த முயற்சி, சுப்ஹானல்லாஹ், மிக கஷ்டப்படுகிறார்கள். எத்தனை டாக்டர்கள், எத்தனை வைத்தியர்கள். ஸ்ரீலங்காவில் இருந்து நான் பார்த்திருக்கிறேன், இந்தியாவுக்கு நிறைய பேர் குழந்தை இல்லாமல் அங்கே போய் வீடெடுத்து அல்லது பெர்மனண்டாக ரூம் எடுத்து ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். குழந்தை என்பது பெரிய ஒரு பாக்கியம். அதிலே குழந்தை கிடைக்க தாமதமாகிறவர்கள் பற்றி ஷேக் இஸ்மாயில் சலஃபி அவர்கள் அழகாக சுட்டி காட்டினார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்துகிற போது இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுகிற நேரத்தில் குழந்தையை தருவான். எனக்கு அல்லாஹ் நாடவில்லை என்று முடிவெடுக்க தேவையில்லை. அவர் சொன்னது போல இந்த அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், வகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மிதராரா வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன் வயும்திதுக்கும் பிஜன்னாத்தின் வஅன்ஹாரா. அதாவது சூரா நூஹிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருங்கள், அவன் கஃபாராக இருக்கிறான், உங்களுடைய இஸ்திக்ஃபாரை அதிகமாக ஏற்றுக்கொள்வான். அப்படி நீங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்தால் உங்களுக்கு வானத்திலிருந்து மழை பொழியும், உங்களுக்கு பொருளாதாரத்தை அதிகமாக தருவான். சுப்ஹானல்லாஹ். இதுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. இஸ்திக்ஃபாரை கூட்டும் போது மழை கிடைக்கும், பொருளாதாரம் பெருகும். வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன், பிள்ளைகளையும் உங்களுக்கு அதிகமாக தருவான். எனவே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்துங்கள். அதிகமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மஜ்லிஸில் விடத்து உட்கார்ந்தாலே 100 தடவை இஸ்திக்ஃபார் சொல்லி விடுவார்களாம். அப்போ நம்ம கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இப்போ குழந்தை என்பது ஒரு பெரிய கிஃப்ட். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவுலாதுக்கும் ஹிபத்துல்லாஹி லக்கும், உங்களுடைய குழந்தைகள் அல்லாஹ் உங்களுக்கு தருகிற ஹிபத்துகள். ஹிபத்துன்னா கிஃப்ட், அல்லாஹ்ட கிஃப்ட். சுப்ஹானல்லாஹ். இந்த குழந்தை நான் ஆரம்பத்தில் சொன்னது போல வேண்டாம் என்று யாரும் சொல்வதில்லை. இப்போ என்ன பிரச்சனை என்றால், இன்று இருக்கிற எல்லா பெற்றோர்களுடைய மனதில் இருக்கிற மிகப்பெரிய பாரமும் சுமையும், என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி வளர்த்து ஆளாக்குவது, பெரிய சேலஞ்ச். நிறைய தடுமாறுகிறோம் எல்லா பெற்றோரும். எங்க படிப்பிக்க போடலாம், எப்படி மகனுடைய வாழ்க்கையை அமைக்கலாம், எப்படி அவனை கைட் பண்ணலாம், மகளை எப்படி கைட் பண்ணலாம்,
என்ன செய்வது கடுமையாக யோசிக்கும். என்றால் அந்த அளவுக்கு காலம் மாறி இருக்கிறது. இந்த ஜெனரேஷன் Z என்று சொல்வார்கள். ஜெனரேஷன் Z அல்லது ஜென்ஸ் Z என்று சொல்லக்கூடிய இந்த ஜெனரேஷன் ஸ்பெஷலாக 2000க்கு பிறகு பிறந்தவர்கள். இந்த 2000க்கு பிறகு பிறந்தவர்களுடைய நிலை மிக பயங்கரமானதாக இருக்கிறது. என்றால் அவர்களுடைய இந்த காலத்தில் தொழில்நுட்பம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து விட்டது. உலகம் மிக வேகமாக புதிய கண்டுபிடிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த குளோபலைசேஷன் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த சொல் பூகோளமயமாக்கல் அல்லது உலகமயமாக்கல். இதுவும் இந்த காலப்பகுதியில் தான் பெரிய அளவு ஹிட்டாகி இருக்கிறது. இந்த காலத்திற்குள் குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு பெரிய சவாலாக எல்லோருக்கும் மாறி இருக்கிறது. பல சவால்களை நம்ம சுருக்கமாக பட்டியலிடுவதாக இருந்தால் மிக மிக ஆபத்தான ஒரு சவால் இந்த டிவைசஸ், சோஷியல் மீடியாக்கள். இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அடுத்தது ட்ரக்ஸ். இந்த ரெண்டும் ஆகப்பெரிய சவால்கள். யாருமே சிம்பிளாக எடுக்க முடியாத சேலஞ்சஸ். டிவைசஸும் அல்லது டிவைசஸ் வைத்திருக்கக்கூடிய அந்த சோஷியல் மீடியாக்களும் ட்ரக்ஸும் மிகப்பெரிய சவால்களாக இருக்கின்றன. இதை எப்படி ஃபேஸ் பண்றது? இதுக்குள்ள இருந்த என்னுடைய பிள்ளையை நான் எப்படி பாதுகாப்பது? இது எல்லோருடைய தலைக்குள்ளும் ஏறி இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை. இப்போ இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, நிறைய பேர் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நிறைய தடுமாறுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், விரக்தியின் உச்சகட்டத்துக்கு செல்கிறார்கள். இதில் உள்ள மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு கேட்டால், இப்போ குழந்தை பெறுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ். குழந்தை சில நேரம் நம்ம பெற தாமதித்தால், இஸ்மாயில் சலபி அவர்கள் சொன்னது போல, இந்த கேட்கிறவங்க, இன்னும் உங்களுக்கு பிள்ளை கிடைக்கலையா, கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம், இந்த கேள்விகள் அவர்களை வாட்டுகின்றன. இன்னும் ஒரு பக்கம் குழந்தை பெறுகிறார்கள். ஆனால் உலகத்தில் இப்போது குழந்தை பெறுகிற வீதம் குறைந்து கொண்டு போகிறது. அது நம்ம அண்மையில் நான் ஸ்ரீலங்காவில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தேன். குழந்தை பெறுகிற வீதம் மிக குறைந்து கொண்டு போகிறது. 1940களிலிருந்து அப்படி ஏறி இப்போது குழந்தை பெறுகிற வீதம் மிக குறைந்து கொண்டு வருகிறது. ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக அந்த ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறது. ஏனென்றால் குழந்தை நான் ஏன் பெற வேண்டும் என்ற தெளிவு நமக்கு இல்லை. இப்போ குழந்தை வேணும், கல்யாணம் முடிச்சா குழந்தை பெறணும். ஏன் குழந்தை பெற வேண்டும்? நான் ஏற்கனவே திருமணத்தை பற்றி சொன்ன செய்தி தான். பிள்ளை இல்லாட்டின்னு சொல்லுவாங்க, சமூகம் பழிக்கும். எனவே குழந்தை வேணும். வேறு என்ன நோக்கத்துக்காக குழந்தை பெற்றிருக்கிறவர்களிடம் நாம் கேட்கிறோம், ஏன் நீங்கள் குழந்தை பெற்றீர்கள்? ஒரு தற்செயல் நிகழ்வாக நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது உங்களுடைய மனைவி கருத்தரித்து குழந்தை பெற்றாரா, அல்லது நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து குழந்தையை பெற்றெடுத்தீர்களா? இந்த குழந்தையை பெறும்போது உங்களுடைய எண்ணம் என்ன, நீயத் என்ன? இப்ப சொன்னார், குழந்தை வளர்ப்பில் மிக முக்கியமான ஒன்று துஆ கேட்பது. கணவன் மனைவியின் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது பிஸ்மில்லா, சுப்ஹானல்லாஹ், முதல் என்ன சொல்லணும்? பிஸ்மில்லா. அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. எத்தனை பேர் பிராக்டிஸ் பண்றோம்? எல்லோருக்கும் சேலஞ்ச். குழந்தை வளர்ப்பு பெரிய ஒரு சேலஞ்ச். ஆனால் இந்த கேள்விக்கு எத்தனை பேரிடம் விடை இருக்கிறது? எத்தனை பேருக்கு இந்த துவா பாடம்? சும்மா நான் கையை தூக்க சொன்னா கஷ்டமாகிடும். பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. யா அல்லாஹ், உன்னுடைய பேரை கொண்டு தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிறோம். யா அல்லாஹ், எங்களை விட்டும்
எங்களுக்கு நீ தரப்போகிற வாரிசுகளை விட்டும் ஷைத்தானை தூரப்படுத்துவாய், அல்லது எங்களை விட்டும் ஷைத்தானிடமிருந்து எங்களை தூரப்படுத்துவாயாக. ஷைத்தான் எங்களிடம் வரக்கூடாது, எங்களுடைய பிள்ளைகளிடம் வந்துவிடக்கூடாது. எத்தனை பேர் துவா கேட்கிறாங்க? முதல் விஷயம். இரண்டாவதாக, இந்த குழந்தையை தரித்ததிலிருந்து, கன்சீவ் ஆனதிலிருந்து எத்தனை பேர் பிளான் பண்றோம் நம்மளோட பிள்ளைய நம்ம சரியா வளர்த்து ஒரு நல்ல பிரஜையாக ஆக்க வேண்டும். மூன்றாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தஸவ்வஜு அல் வதூத் அல் வலூத் ஃபஇன்னி முகாஸிரும் பிகுமுல் உமம யௌமல் கியாமா. அன்புள்ள தாயை முடியுங்கள், அதிகமாக குழந்தை பெறக்கூடிய தாயை முடியுங்கள், நான் என்னுடைய உம்மத்தில் உள்ள நீங்கள் அதிகமாக இருப்பதை வைத்து மறுமையில் பெருமைப்படுவேன் என்று சொன்னார்களே. அந்த ஹதீஸை மனதில் வைத்து எத்தனை பேர் குழந்தை பெறுகிறார்கள்? ஷேக் இஸ்மாயில் சலபி அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள், ஒருவர் மரணித்தால் 3 வழிகள் தவிர மற்ற வழியெல்லாம் பிளாக் ஆகிடும், க்ளோஸ் பண்ணப்பட்டுவிடும், அவருக்கு நன்மை வரக்கூடிய வழிகள். அதில் ஒன்று வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவருக்காக பிரார்த்திக்கிற ஒரு நல்ல பிள்ளை. இந்த நியத்தோடு எத்தனை பேர் குழந்தை பெறுகிறார்கள்?